அனைவருக்கும் வணக்கம். வால்மீகியின் வார்த்தை ஜாலம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியை காண இருக்கிறோம். வால்மீகி முனிவர் ராமாயணத்தில் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்படி தமிழ் கம்பராமாயணத்தில் கம்பன் எப்படி வார்த்தை ஜாலம் செய்திருக்காரோ அதுபோல் வால்மீகி நிறைய பண்ணியிருக்கார். அதில் ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஞ்சநேயர் சீதையை பார்க்க இலங்கைக்கு போகிறார். சீதைக்கிட்ட ராமர் கொடுத்த கணையாழி, அதாவது மோதிரத்தை கொடுக்குறார். தாயே, இது என்னுடைய ராமபிரான் கொடுத்த மோதிரம் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதை கொடுக்கும் பொழுது வால்மீகி முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரவி பூஜிதம் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே போடுறார். அதாவது கரவி பூஜிதம் அப்படின்னா என்னன்னா, கைக்கு அணியும் ஒரு ஆபரணம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மோதிரம் நாம் விரலுக்கு அணிகிறது. வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா, கைக்கு அணிகிற ஒரு அணிகலன் சொல்கிறார். அப்போ வால்மீகி முனிவர் தப்பாக அந்த வார்த்தையை போட்டாரா? கிடையாது. அதில் ஒரு சுவை இருக்குது. என்ன அப்படின்னா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தரம் ஆரண்யத்தில் இருக்கும் பொழுது ராமருக்கும் சீதைக்கும் ஒரு சின்ன ஊடல், கணவன் மனைவினா ஊடல் இருக்க தான் செய்யும், ஒரு சின்ன ஊடல். அப்போ சீதாதேவி என்ன பண்ணுறாங்க, நான் இனி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போய் தனியாக உட்காந்துக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, சீதை பேசவே இல்லை. சீதை எப்படி பேச வைக்கிறதுன்னு ராமர் யோசிச்சுட்டு தன்னுடைய விரலில் இருக்கிற மோதிரத்தை அப்படியே நழுவி கீழே விட்டுறாரு. உடனே சீதை பேச ஆரம்பிச்சிட்றாங்க. உங்களுக்கு என் மேலே தானே கோபம், எங்கள் அப்பா மேலே என்ன கோபம், அவர் போட்ட மோதிரத்தை கீழே விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே ராமர் சொல்கிறார், நீ இந்த மாதிரி 2 மணி நேரம் என் கூட பேசலன்னொடனே என்னுடைய உடல் இழைத்து, என்னுடைய கை இழைத்து, என்னுடைய விரல் இழைத்து இந்த மோதிரம் கீழே விழுந்து விட்டது அப்படின்கிறாரு. உடனே சீதை தவிச்சு போயிடுறாப்புல. அப்போ 2 மணி நேரம் பேசாததற்கே அவர் உடல் இழைச்சிது அப்படின்னா 10 மாதங்கள் சீதையை பிரிந்த ராமருடைய நிலை என்ன இருக்கும்? அவர் உடல் இழைத்து, கை இழைத்து, அந்த விரலில் இருக்கக்கூடிய மோதிரம் கைக்கு வந்துருச்சான், வளையல் மாதிரி. அந்த அளவுக்கு அவருடைய கை மெலிதாயிருச்சு. அதுக்காக கரவி பூஜிதம் அப்படிங்கிற வார்த்தையை அங்கு வால்மீகி போட்டு ஒரு சுவையாக தாம் சொல்ல வேண்டியதை சொல்லியுள்ளார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை என் தலைவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.